ஒரு குடும்பம் ஒரு பொண்ணை நம்பி எல்லாத்தையுமே இழந்துருச்சு. அந்த பொண்ணு இன்னைக்கு கண்ணீரோட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கா. அவளுக்கு கிடைச்சது வந்து அடி இல்ல, அவமானம் மட்டும்தான். இன்னைக்கு நடந்த அதிர்ச்சியான சம்பவம் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கிங் ஒன்று இருக்கு. நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுல தெரிஞ்சுப்பீங்க. கடையோட வாசல்ல மயில் வந்து நின்று அந்த ஒரு நிமிஷம் சரவணனோட கோபம் பாத்தீங்கன்னா எல்லாம் மீறிடுச்சு. அதே நேரம் அம்மா வீட்டுக்கு வந்த கோமதிக்கு அண்ணன் இருந்து கிடைச்ச ஒரே ஒரு தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியே போ அப்படின்றதுதான். மயில் சரவணன்ட்ட மாமா கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப சரவணன் வந்து கேட்கறதுக்கு இனி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீரோட வந்த மயிலுக்கு கோவம் தான் வந்து பதில வந்து கிடைச்சது. அதே மாதிரி அண்ணன் வீட்டுக்கு வந்த கோமதிக்கு சொந்தம் இல்லைன்னு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஃபுல் இமோஷனல் பிரேக் டவுன் வந்து இருக்க போகுது. ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். சரவணன் வீட்டில இருந்து மயிலோட பொருள் எல்லாமே திருப்பி அனுப்புறதுனால செம்ம ஷாக்கிங்ல இருந்த மயில் என்ன பண்றானா கோமதி மீனா அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கால் பண்றான். ஆனா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவளோட நம்பர் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதனாலதான் மயில் என்ன பண்றானா ஸ்ட்ரைட்டா வந்து சரவணனை தேடி கடைக்கு வர்றா. ஸோ ராஜி மீனா கொடுத்த தைரியத்தினால அம்மா வீட்டுக்கு வர கோமதிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அப்பா வீட்டுக்கு வர ராஜி வந்து யாரும் திட்டாதனால அவ நிம்மதியா வந்து இருக்கா. ராஜிட்ட வந்து காந்திமதி என்ன சொல்றாங்கன்னா அடுத்த தடவை வரும்போது கோமதியும் கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க இந்த வீட்டுக்கு வந்த ராஜி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றா. அப்ப நீங்களும் வாங்காத அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு மீனாவும் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்காக வேண்டி நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களை விருந்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னு ஐடியா ஒன்று கொடுக்குறா. கோமதிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யோசனை வந்து சரியா தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. அதே நேரம் சக்திவேல் என்ன திங்க் பண்றான்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்தை வந்து நம்ம பக்கம் வந்து வரவிடக்கூடாது, எல்லா சொத்தும் இவனோட பையன் குமாருக்கே தான் போகணும் அப்படின்னு வந்து திட்டம் போடுறாரு. இப்படி தான் வந்து போச்சு. இப்போ கடையில் ஆரம்பிக்குது ஒரு புயல். மயிலோட என்ட்ரினால தான் சரவணன் மட்டும் வந்து தனியாக நின்று கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம், கோபம், துரோகம் எல்லாமே சுமந்துட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாரோ மாமான் அப்படின்னு கூப்பிடுற சத்தம் வந்து கேட்குது. ஒரு வினாடி அவனோட மனசு வந்து துடிக்குது. அவளா இருக்காது, இல்லை இருக்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள வந்து இவனே வந்து சமாதானம் வந்து நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் எகெயின் கூப்பிடுற சத்தம் வந்து கேட்குது. அப்போ வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே உச்சக்கட்ட கோவத்தில் சரவணன் வந்து இருக்கான். உடனே ஆவேசமா வந்து எதுக்கடி நீங்க வந்து அப்படின்னு வந்து கேட்கறான். அப்ப மயிலோட குரல் வந்து நடுங்குது, கண் எல்லாமே வந்து கலங்குது. நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு வந்து கெஞ்சுறான். ஆனா சரவணன் வந்து கேட்கவே தயாரா இல்ல. அதுக்கு சரவணன் வந்து என்ன சொல்றான்னா என்னடி கேட்கணும், என் குடும்பத்தில் இருந்த அளவு கடந்த பாசத்தினால தான் எல்லாருமே ஜெயில தூக்கி போட்டேன்னு சொல்ல போறியா, நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டி அப்படின்னு கண்ட மணிக்கு வந்து திட்டி தீக்கிறான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொன்றுமே கத்தி மாதிரி வந்து மயில வந்து குத்துது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து கடைக்கு வெளியில வந்து சண்டை போடுறத பார்த்து எல்லாருமே கூட்டம் கூட்டுறாங்க. அந்த சமயத்துல பாண்டியனும் அங்க வராரு. மயில் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. மயில் உடனே அவன் காலில் விழுந்து கெஞ்சரா. மாமா நான் நிரபராதி, எனக்கு பேச ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. சரவணன் வந்து கோவப்பட்டு என்ன பண்றானா அவளை வந்து அடிக்க பாயறான். அந்த நேரத்தில் பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து சத்தம் போட்டு தடுத்து நிறுத்திடுறாரு. அவர் சொல்ற ஒத்த வரி தான் வந்து அந்த இடத்துல வந்து தீர்ப்பு மாதிரி வந்து இருக்கு. மயில்கிட்ட வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குதுமா, எதுவா இருந்தாலும் அங்க போய் பாருமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அவளோட கண்ணீரை கொஞ்சம் கூட பார்க்காம பாண்டியன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ வர சொல்லி மயில வந்து கிளம்பி போக சொல்றாரு. அப்போ மயில் வந்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு வந்து சொல்றா. பாண்டியன் வந்து எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. மயில் வந்து அழுதுட்டே ஒரு வார்த்தை கூட வந்து சொல்ல முடியாம ஆட்டோல வந்து ஏறி போறா. அந்த ஆட்டோ வந்து கிளம்பும் போது சரவணன் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோவம். இந்த விஷயம்னால சரவணன் வந்து அப்செட்டா இருக்கான். ஆனா பாண்டியனோட முகத்துல பாத்தீங்கன்னா நான் சரியா தான் செஞ்சேனா, என்ன செய்யறதுனே தெரியாம குழம்பி போயிடுறாரு. அப்படி ஒரு பெரிய குழப்பத்துல வந்து இருக்காரு. இங்க இன்னொரு இமோஷனல் ஸ்டார்ம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ராஜி வந்து ரொம்ப தயக்கத்தோட கோமதி வந்து கூட்டிட்டு வர அம்மா வீட்டுக்கு. வாசல்ல நின்னுட்டு ரெண்டு பேருமே வந்து உள்ள போலாமா இல்ல திருப்பி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து பயம் வந்து அப்படியே வந்து இருக்குது. வாசல்ல வந்து அவங்க தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப காந்திமதி ரெண்டு பேருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மக பேத்திட்டு வந்து ஓடி வராங்க. அப்பதான் கோமதி வந்திருக்கிறது வந்து முத்து சக்திவேல் ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. அவங்கள பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த சமயத்துல மாடியில இருந்து வர பழனி அக்காவை பார்த்து சந்தோஷப்படுறான். நம்ம வீட்டுல நடக்கிறது இதெல்லாம் உண்மையா, நம்பவே முடியல அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அதுவும் இல்லாம அக்கா வந்து உள்ள கூப்பிடுறான். அவனோட குரல் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம், வருத்தம், அதிசயம் எல்லாமே கலந்த உணர்ச்சியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கோமதி வீட்டுக்குள்ள வந்த உடனே அண்ணன் ரெண்டு பேர்ட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் ஜெயில இருக்கிறது தெரிஞ்ச உடனே எனக்காக ஓடி வந்தீங்க, உங்களுக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக வேண்டியதான் இங்க வந்தேன். என் கையால உங்களுக்கு ஒரு வேளை வந்து சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு வந்து கூப்பிடுறா. இந்த வார்த்தை தான் ஒரு தங்கச்சியோட கடைசி ஆசையா வந்து இருக்குது. ஆனா சக்திவேலோட ஃபேஸ் வந்து கடுமையா வந்து மாறுது. அப்ப சக்திவேல் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நாங்க வந்தது உண்மைதான், அதுக்காக சொந்தம் கொண்டாடலாம்னு சொல்லி நினைச்சிடாத, நீ எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை என்னைக்குமே வந்து மறக்க மாட்டோம் அப்படின்னு திட்டி தீர்றாங்க. அவனோட வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவமானமா வந்து இருக்குது கோமதிக்கு. அப்போ காந்திமதி வந்து சமாதானம் செய்ய வர்றாங்க. ஆனா அவங்க பேசுறது வந்து சக்தி வந்து கேட்கற மாதிரியே இல்ல. அதுக்கு மேல முத்துவேல் கொடுக்குற அடுத்த ஷாக் என்னன்னா, முத்துவேல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி வந்து சொல்றாரு. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கோமதியோட நம்பிக்கையை வந்து சுத்தமா வந்து உடச்சுடுது. அவளோட கண்ணில் வந்து அழுக மட்டும் இல்ல, நான் இன்னும் இந்த குடும்பத்துக்கு வந்து பரதேசியா தான் இருக்கேன் அப்படி ஒரு வழி வந்து கோமதிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கண்ணீரோட வெளியில போன மயில், அவமானத்தோட நின்றுட்டு இருக்கிற கோமதி, இந்த ரெண்டு பேருக்குமே இனி வர எபிசோட்ல ஒரு சேஞ்சஸ் வருமா இல்ல இன்னும் வந்து துயரம் தான் வந்து காத்திருக்கா அப்படின்றது தெரியல. சரவணன் கோபம் இதோட வந்து முடியுமா, அண்ணன்களோட மனசு வந்து ஒரு நாளுமே வந்து மாறாதா, இதுக்கடையில சக்திவேல் போட்ட அந்த ரகசிய சதி யாரையெல்லாம் வந்து தாக்க போகுதோ, நீ இன்னும் வந்து எங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்ட்டு இந்த ஒரு வரி கோமதியோட மனசை அப்படியே வந்து வெட்டி துண்டா போட்ட மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஆனா இந்த அவமானத்துக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆன்சர் கொடுக்க போறாங்களா, மயிலோட உண்மை வந்து வெளியில வருமா, கோமதியோட பொறுமை வந்து உடஞ்சிருமா, அண்ணனோட தீர்ப்பு வந்து மாறுமா, மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மயில் சொல்ற உண்மை யாராவது கேட்பாங்க, சரவணனோட கோபம் வந்து குறையுமா, கோமதி இந்த அவமானத்தை வந்து தாங்குவாங்களா, சக்திவேலோட சொத்து சதி வந்து சக்சஸ் ஆகுமா, இதுக்கான ஆன்சர் வந்து இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.